இன்னைக்கு எங்கள் பசுமை பூமி அந்த உயர்ந்த மாமனிதன் ஆகிய உயர் திரு மிஸ்டர் இளங்கோவன் சார் மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறேன்னு சொன்னா விவாஸ் உண்மையிலே நமக்கு இன்னைக்கு விருந்தோம்பல். அதாவது இந்த ஊரையே நம்ம ஃபார்ம் இருக்கிற ஏரியா, இந்த ஊர் வந்து கரூர் மாவட்டம் வேளாங்கம்பலம் கிராமம், புஞ்சை புகழூர், புகழூர் தாலுக்கா. புகழூர் தாலுக்கா. நான் இந்த ஊருக்கு வந்து ஐயா வீடு இருக்கிற ஏரியா அதுவும் புகழூர். அதுவும் புகழூர், கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம் புகழூர். தென்னை வச்சுட்டு 3 பேரை கரும்பு போட்டோம். 3 கரும்பு எடுத்துட்டோம். 3 கரும்பு எடுத்ததுக்கப்புறம் இப்போ தரிசாக தான் இருக்குது. தென்னம்பிள்ளை தான் மேலே வந்துருச்சு. இடையில 2 திருப்பு பழதானிய விதைப்பு வச்சு போட்டிருக்கோம். இப்போ ஒரு முறை வந்து இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குங்க? மண்ணோட தன்மையா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வந்து பாறை இருக்கும். இந்த சரளை இருக்கிறது நல்லது. தண்ணி மட்டும் நிறைய கொடுக்கணும். இது மேடம் ரெட் கிளே லோம்னு சொல்றது. அதாவது களி கலந்த வண்டன் மண் கலந்த செம்மண் வகையை சார்ந்தது ரெட் கிளே லோம். இதுல அனைத்து சத்துக்களும் இருக்கு. சுண்ணாம்பு சத்து, போதிய உப்பு சத்து, தலச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இதுல அதிகமா இருக்கு. பட் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தலச்சத்து, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நைட்ரஜன். அதே மாதிரி காராமில தன்மை பார்த்தேன்னு சொன்னா 7க்கு மேலதான் இருக்கு. 7 to 7.8க்குள்ள இருக்கு. இது தென்னைக்கும் ஜாதிக்காய், மிளகு, அன்னாசி அனைத்து பயிர்களுக்கும் உள்ள ஒரு அற்புதமான மண். தண்ணியா ஓரளவு வாங்கி வைக்கிற தன்மை இதுல உண்டு. தலச்சத்தை வந்து அதிகமாக கொடுக்கிறது நம்ம பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்புரங்களோ, கடலை புண்ணாக்கோ, மீன் அமிலம், மீன் கழிவுகள், காய்கறி வேஸ்டுகள், இதெல்லாம் நீங்க நிறைய கொடுக்கலாம். அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, அதெல்லாம் எப்படி கொடுக்கிறது? எல்லாமே நீங்க தண்ணி பாயும் போது மேலோட்டமாவோ இல்ல குப்பையில கொட்டி கலந்து மல்டிப்ளை பண்ணியோ நீங்க ஈரத்துல போட்டாலே மல்டிப்ளை ஆயிரும். கிண்ணம் பறிச்சு உள்ள போடணும் அவசியம் இல்லை. அப்படி என்ன கிடையாது ஐயா. ஈரத்துல இல்லாட்டி குப்பை சாடியோட கலந்து வேற குழி பறிச்சு இத மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க உரக்கடங்கு எடுத்த பிறகு இங்க மண்வெட்டியோ கலப்பையோ டிராக்டரோ எதுவுமே வரக்கூடாது. இதுதான் நம்மாழ்வார் ஐயாவுடைய கான்செப்ட். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துறது? இது தென்னைக்கு எவ்வளவு அளவு பயன்படுத்துறது, அதோட தண்ணி எவ்வளவு சேர்க்கறது அப்படிங்கிறது. இல்ல மரத்துக்கு அது வேர்ல கட்டுறது நல்லதா, இல்ல தண்ணி பாயும் போது மரத்துல ஊத்தி விட்டுறது நல்லதா? வேர்ல கட்டுறதா இல்ல தண்ணியோட பண்ணுறதா? இல்ல தண்ணி பாயும் போதே தண்ணியில இருந்து கலந்தே விட்டுறலாமா வாய்க்கல? இதுல எது சிறந்த முறைன்னு? சூப்பர் 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 விவாஸ். இது ஒரு அற்புதமான கேள்வி, மிக மிக அற்புதமான கேள்வி. மீன் அமிலம் வேர்ல கட்டலாமா, இல்லாட்டி ட்ரெஞ்ச் எடுத்து ஊத்தலாமா, இல்லாட்டி ஸ்ப்ரே பண்ணலாமா, இல்ல ட்ரிப்போலியா கொடுக்கலாமா, இல்லாட்டி வாய்க்கால் வழியா பாயிறதுல தண்ணீரை கலந்து கொடுக்கலாம்னு சொல்லி அது மேடம் கூட சொன்னாங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு கேன் எடுத்து அந்த தண்ணி பாயிற இடத்துல சொட்டு சொட்டா சொன்னீங்க. விடையே மேடம் தான். எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வாய்க்கால் தண்ணி பாய்க்கிறவங்க கேன்ல சொட்டு சொட்டா அந்த தண்ணி பாயிற இடத்துல கொடுக்கலாம். ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனம் வைக்கிறவங்க சொட்டு நீர் பாசனம் வழியாக பாய்க்கலாம். இல்ல நம்ம வந்து வேர்ல கட்டுறது பெஸ்டான்னு கேட்டா கண்டிப்பாக வேர்ல கட்டுறது ஃபெயிலியர். ஏன்னா அது ஒரு அமினோ ஆசிட்ஸ். மீனமினம் என்பது புரத பொருளுடைய என்ரிச்சடு யூரியாவுடைய இயற்கை வடிவம். மீன் பை யூரியான்னு சொன்னா யூரியா நம்ம அந்த கடையில வாங்கி கொட்டோம் பாருங்க, அது CO கார்பாக்சில் குரூப், CO N நைட்ரஜன், H CO NH2 அமைடு ஃபார்ம், NH2 அமோனியா NH4 NH3. அந்த இப்படிதான் புரத பொருள் ஹைட்ரஜனுடைய மாலிகூல்ஸை வச்சுதான் புரத பொருளை டெவலப் பண்றது. வேர்ல கட்டுறது 100க்கு 100 ஃபெயிலியர். அது வியாபாரம்.
அப்ப எது பெஸ்ட்னு சொன்னா ஒன்னு ஸ்ப்ரே காய்கறி பயிர்கள். தென்னை காய்கறி பயிர் அல்ல, மரப்பயிர். அப்ப தென்னைக்கு சொட்டு நீர் பாசனம் வழியாகவோ வாய்க்கால் பாசனத்தின் வழியா மேட சொன்ன மாதிரி கேன்ல கட்டி டிராப்பா விழுகிறதோ இல்ல செஞ்செடுத்து ஊத்துறதுதான் பெஸ்ட் மெத்தட். வேர்ல கட்டுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்க மீன் அமிலம் கொடுக்கலாம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சியில மீன் அமிலம் காய்க்கிற காய்கறி பயிர்கள், கடலை, உளுந்து ஸ்ப்ரேக்கு 1 லிட்டருக்கு 4 to 5 ml தான். அப்ப நீங்க frequency ஆஃப் அப்ளிகேஷன் தென்னையை பொறுத்தளவு ஐயா வாரத்துக்கு 1 தடவை கொடுக்கலாம், மாதத்துக்கு 4 தடவை கொடுக்கலாம், வருஷத்துக்கு 50 தடவையும் கொடுக்கலாம். இது கூடும் போது மண்ணுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர எந்த ஒரு டிமெரிட்ஸும் கிடையாது. அதனால மீன் அமிலம் அப்ளை பண்றதுக்கு வரையறை கிடையாது. நீங்க கூட கொடுத்தாலும் தப்பு இல்ல. அது என்ன ஆகும் சொன்னா அமினோ ஆசிட்ஸ், புரத பொருள், புரோட்டீன் சிந்தசிஸ். அதனால எவ்வளவு வேளாலும் கொடுக்கலாம், தவறில்லை. ஆனா ஸ்ப்ரேக்கு 1 லிட்டருக்கு 4 to 5க்கு மேல போனா செடிகளை காயப்படுத்தும், வளர்ச்சியை தடை பண்ணு. ஏன்னா அதுல நாட்டு சர்க்கரை கலந்துருப்போம். அப்ப 10 லிட்டர் ஸ்ப்ரே வச்சிருக்கோம், 50 ml கண்டிப்பாக 50 mlக்கு மேல ஸ்ப்ரே பண்றவங்க செய்யக்கூடாது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த மீன் அமிலமும் நம்ம பசுமை பூமியில 100க்கு 100 தரமான நெய் மீன்ல தான் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். கண்ட மீன்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்காது. குளத்து மீனையும் யூஸ் பண்ண கூடாது. கடல் மீன்ல நெய் மீன் சாலை, நெய்ச்சாலைன்னு சொல்லுவாங்க எங்க கேரளாவில், நெய்ச்சாலை. இத மாதிரிப்பட்ட மீன்ல தான் அதிக அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அந்த மீனை வாங்கி தான் நம்ம பசுமை பூமி பயன்படுத்துறோம். அதுல இருந்து தான் விவசாயிகளுக்கு நம்ம மீன் அமிலத்தை குறைஞ்ச விலையில செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஷ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல்,
திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞானப்பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்.